மீனவர்களோடு மீனவ சமுதாயத்தோடு 2 ஆண்டு காலம் பயணித்தவன் என்ற முறையில், அவர்களுடைய வாழ்வியலை முழுமையாக அறிந்தவன் என்ற முறையில் என் வேதனைகளை பதிவு செய்கிறேன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மீனவ சமூகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. தமிழக கடற்கரையோரம் வாழும் அத்தனை நபர்களும் சந்திக்கக்கூடிய யதார்த்தம். என்று விடியும் இந்த மீனவர் வாழ்க்கை, அவருடைய வேதனையை, வலியை, இந்த வாழ்வியலை 4 வரிகளில் பத்திரிகையிலே பதிவு செய்தேன். தண்ணீரில் கால் வைத்து செந்நீரில் உடல் நனைந்து கண்ணீரில் கரைகிறது மீனவர் வாழ்க்கை. மீண்டும் சொல்லுகிறேன், தண்ணீரில் கால் வைத்து செந்நீரில் உடல் நனைந்து கண்ணீரில் கரைகிறது மீனவர் வாழ்க்கை. இந்த வரிகள் வாழ்வியலையும் அவர்களுடைய பொருளாதாரத்திற்கான போராட்டத்தையும் சமூக சூழலில் சந்திக்கின்ற வலியையும் முன்வைக்கிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய அரசு இலங்கையில் மலர்ந்திருந்தாலும் இந்திய அரசினுடைய பாராமுகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் படும் பாடும் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வரையும் கடற்கரையோர பகுதிகள் சந்திக்கின்ற சவால்களும் வேதனைமிகு எண்ணங்களாக இருக்கிறது. மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த மீனவர்களின் வாழ்வியலுக்கு, வாழ்வாதாரத்திற்கு யார் குரல் கொடுப்பது? தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. அரசு உடனடி தீர்வு எடுக்குமா? இது அரசியல் களமாகவே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. கச்சத்தீவு மீட்போம், மீனவர் மறுவாழ்வு கொண்டு வருவோம், சுமூகமான உறவு நிலைக்கான வழியை ஏற்படுத்துவோம், அந்த கடல் எல்லை பகுதியை விரிவாக்குவோம், மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்கான வாய்ப்புகளை இது எல்லாமே அவர்கள் முறையிலே சொல்லப்போனால் தண்ணீரில் எழுதப்படுகின்ற எழுத்துக்களாகத்தான் இருக்கிறது. இது கண்ணீரைத்தான் வரவழைக்கிறது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவர்களுக்கு இன்னுமாக விடியலை கொடுக்கவே இல்லை. இந்த சூழலில் தமிழக அரசு தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்தாலும் அதை அதிவேகப்படுத்த வேண்டும் என வேண்டுகிறோம். தமிழக கட்சிகள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கைக்காக பேராதரவு தர வேண்டும் என வேண்டுகிறோம். மத்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கான விடியலுக்கான வாழ்வாதாரத்தை இந்த போராட்ட களத்திலிருந்து சுதந்திரமாக, அங்கு மனித உயிர்கள் மலினமாக கணக்கிடப்படுகிறது. எனவே அவருடைய உயிர்களுக்கான அந்த மதிப்பையாவது அவர்கள் கொடுக்க வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளையாவது அவர்கள் எடுக்க வேண்டும் என அன்போடு நாங்கள் வேண்டுகிறோம். இந்த சூழல் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு விடியல் பிறக்க வேண்டும். கண்ணீரில் கரையும் அவருடைய வாழ்க்கை கரையில் வந்து மலர வேண்டும் என அன்போடு நாங்கள் வேண்டுகிறோம்.